நாட்டில் இப்படி ஒரு தற்கொலை கூட்டம் இருக்கு அப்படின்றத காமிச்சு கொடுத்ததுக்கு விஜய்க்கு நம்ம நன்றி சொல்லணும். ஓ, இப்படி ஒரு தற்கொலை கூட்டமெல்லாம் இருக்கு. ஓ, தறிகட்டு போகக்கூடிய தற்கொலை கூட்டம், வரமுறை இல்லாத தற்கொலை கூட்டம், புருஷன் எனக்கு தேவையில்லை எனக்கு விஜய் தான் வேணும்னு சொல்ற விபச்சார கூட்டம். விஜய் அண்ணா கல்யாணம் பண்ணிக்கிறோம், அண்ணாவா இருந்தாலும் அண்ணாவாகவும் இருப்போம், தங்கச்சியாகவும் இருப்போம், நாங்கள் தங்கச்சியாக இருப்போம், அக்காவாக இருப்போம், பொட்டாட்டியாக இருப்போம்னு சொல்லக்கூடிய ஒரு விபச்சாரிகள் நிறைந்த ஒரு ரசிகர்கள் இருக்கக்கூடிய ஒரு தற்கொலை கூட்டம் இங்கே இருக்கு அப்படின்றத. ஹலோ நண்பா நம்பீஷ், இந்த ஆள் பேச கேட்டிருப்பீங்க. இந்த ஆள் இப்படி பேசுறதுக்கான இவர் என்ன பண்ணணும்? இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐயா கலாமோட ஆலோசகராக வந்திருக்காரு. ஐயா கலாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய இளைஞர்கள் அரசியலுக்கு வரணும், அரசியல் கற்றுக்கணும்னு சொன்னவர். அவர் கூட இருந்துக்கிட்டு இந்த நாய் இப்படி பேசுனா உண்மையில ஐயா கலாம் இருந்தால் அந்த நாயை செருப்பால் அடிச்சிருப்பாரு. கண்டிப்பாக அது நடந்திருக்கும். எவ்வளோ திமிரு இருந்தால் தமிழ் பெண்களை பார்த்து விபச்சாரம் சொல்லியிருப்பேன். தளபதி விஜய்க்கு ரசிகை சப்போர்ட் பண்ணால் உடனே விபச்சாரி தற்கொலை கூட்டமா? இந்த தற்கொலை கூட்டம் தான் 2021 திமுக ஓட்டு போட்டவங்க. இப்போது இந்த தற்கொலை கூட்டத்துக்கு தான் ஓட்டு கேட்க வரணும். அப்போ எந்த மூஞ்சி வச்சு கேட்பீங்க? இப்போ மட்டும் ஓட்டு கேட்கும்போது தற்கொலை கூட்டம் இல்லையா? தளபதி விஜய்க்கு சப்போர்ட் பண்ணால் உடனே விபச்சாரி தற்கொலை கூட்டம்னு சொல்கிறேயே. உங்கள் அம்மாவுக்கு விஜய் பிடிக்கதான், உங்கள் அக்காவுக்கு விஜய் பிடிக்கதான், உங்கள் சொந்தக்காரங்க எல்லாத்துக்குமே விஜய் பிடிக்கதான் செய்யும். அப்போ அவங்களாம் விபச்சாரிகளா? பார்த்து அளந்து பேசணும். அறிவாலய கொத்தடிமையாருங்க, இருக்கிறது பிரச்சனை இல்லை. அரசியல் ரீதியாக கருத்து பேசுங்க. இந்த மாதிரி தமிழ் பெண்களை அனாரோக்கியமாக பேசாதீங்க. அது உங்கள் குடும்பத்தையும் பாதிக்கும். உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? ஒட்டுமொத்த தமிழ் பெண்களையும் விபச்சாரம் சொன்னீங்கன்னா இதுக்கு நீங்கள் பலன் கண்டிப்பாக அனுபவிப்பீங்க. மன்னிப்பு கேட்க சொன்னதுக்கு நான் மன்னிப்புலாம் கேட்க மாட்டேன் திமுக சொல்கிறீங்க. எந்த அளவுக்கு உங்கள் பின்னாடி அறிவாலயம் இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். கண்டிப்பாக அதுக்கு தளபதி ஒரு நாள் நடவடிக்கை எடுப்பாது. தளபதி விஜய் முதலமைச்சரான நடவடிக்கை எடுத்தான்னு அவ்வளோதான். அந்த அளவுக்கு தமிழ் பெண்கள் கடுமையான கோபத்தில் இருக்காங்க. என்னைக்காவது வீட்டை விட்டு வெளியே வந்தால் கண்டிப்பாக செருப்பால் அடிப்பாங்க. கண்டிப்பாக நடக்கும். இதுக்கு கூடிய சீக்கிரம் கடவுள் உனக்கு தண்டனை கொடுப்பாது. மக்கள் மறந்தாலுமே கடவுள் உங்களை மறக்கவே மாட்டார். தண்டனை கண்டிப்பாக கொடுப்பாங்க. நீ அனுபவிச்சே